ஓகே, கந்தர் அனுபூதியில இன்னைக்கு 6வது செய்யுள் நம்ம பார்க்க போறோம். திணியான மனோசிலை மீதுனதாள் பிணியான மனோசிலை மீதுனதாள் அணியாரரவிந்த மரும்புமதோ அணியாரரவிந்தம் அரும்புமதோ. திணியான மனோசிலை மீதுனதாள் அணியாரரவிந்த மரும்புமதோ திணியான மனோசிலை மீதுனதாள் அணியாரரவிந்தம் அரும்புமதோ. பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோகதயா பரணே பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோகதயா பரணே. திணியான மனோசிலை மீதுனதாள் அணியாரரவிந்தம் அரும்புமதோ. பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோகதயா பரணே. இன்னொரு வாட்டி சொல்லுவாங்க. எஸ்மா. திணியான மனோசிலை மீதுனதாள் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ. பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோகதயா பரணே. ஓகே, சோ இப்போ போன இதுல நம்ம பார்த்தோம்னு நினைச்சுக்கோங்க, நம்ம மனசு இந்த உலக சுகங்களை அண்ட் உலக போகங்கள் மீது பற்று வைத்ததனால நெஞ்சம் கல்லா போயிடுத்து, கனத்து போயிடுத்து. சோ அந்த நெஞ்சத்துல அது இளகி அந்த நெஞ்ச தாமரையில உன் பாதத்தை நீ பதிக்க மாட்டாயா முருகா அப்படின்னு கேக்குற மாதிரி வருது. சோ கல்லாட்டம் நெஞ்சு இருந்ததுன்னா அந்த முருகப்பெருமானுடைய பாத கமலங்கள் எப்படி அந்த இதயத்தில் மலரும்? மலராது இல்லையா? சோ முதல்ல நெஞ்சத்தை இது பண்ணணும், நம்ம இழக வைக்கிறதுக்காக அவரை இது பண்ணணும். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அது நம்ம சுயமுயற்சி மட்டும் போராது. ஒரு பக்தனுக்கு அந்த முருகப்பெருமானுடைய கருணை மழை அவசியம் அப்படின்னு சொல்றார். சோ அந்த முருகத்தையே தன்னுடைய இரக்கத்தையும் கிருபையையும் வேண்டி சரண் புகுறான் அந்த பக்தன். சோ பெருமாள் அந்த முருகனுடைய முருகனையே வேண்டி சரண் புகுந்து வேண்டி கேட்டுக்கிறான், என் இதயத்தை இழகச் செய்து அதில் நீ குடி வர மாட்டாயா, உன் தாமரை பாதங்களை பதிய வைக்க மாட்டாயா அப்படின்னு. சோ இங்க என்னன்னா வள்ளிய இந்த செய்யுள்ள சொல்ற பார்த்தேன்னா, அந்த 3rd லைன்ல வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணே அப்படின்னு. சோ வள்ளியோடைய இது என்னன்னா, அதாவது அவருக்கு வள்ளி மீது எவ்வளவு பிரியம் இருந்தது. அந்த வள்ளி எப்படி முருகரை கல்யாணம் பண்ணிண்டா அப்படின்னு. சோ வள்ளிக்கு என்னன்னா, முன்னாடியில இருந்தே சின்ன வயசுல இருந்தே முருகரை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஒரே நோக்கம்தான். சோ எப்போதும் ஆண்டாள் எப்படி இவரை நினைச்சுட்டே எப்பவுமே இருந்தான்னு பார்த்தோம் இல்லையா? பகவான் விஷ்ணுவ நாராயணரை நினைச்சு அந்த மாதிரி வள்ளியும் முருக பெருமானையே எப்போதும் நினைச்சுண்டு அவரோட நினைவிலேயே ஆழ்ந்து இருந்தாளாம். ஆனா அவர் எங்க இருக்கார், அவரை எப்படி நம்ம பார்க்க போறோம், எதுவுமே வள்ளி பிராட்டிக்கு தெரியாது. ஆனா ஆத்மார்த்தமா அவர் மேல அந்த பக்தி மட்டும் இருந்துட்டே இருந்தது. சோ அந்த பக்தியினால அவரே அந்த வள்ளி பிராட்டியை தேடி போனார். ஓகேவா? சோ இங்க நம்மளுக்கு வள்ளி முருகர் அப்படின்னு அந்த கதையோ எடுத்துக்காம உள்ளர்த்தமா எடுத்து பார்த்தோம்னா, அந்த வள்ளிங்கிறது இங்க யார சொல்றா? நம்ம இந்த ஜீவாத்மாக்கள் நம்மளதான் நம்ம சொல்றோம். சோ அததான் இங்க வள்ளி பிராட்டின்னு இங்கே குறிக்கிறா. சோ அந்த இறைவனே வள்ளிய தேடி போய் அவளுக்கு உதவியதுன்னு இங்க சொல்றது அந்த இறைவனே இந்த ஜீவாத்மாவை தேடி வரும் அப்படின்னு சொல்றா அந்த
உண்மையான பக்தி இருந்தால். அப்பேற்பட்ட தயாபரன் ஆகியவர் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அந்த ஆஹ் முருகப்பெருமான்கிட்டயே வேண்டி இந்த நெஞ்சத்திலும் நீ மலர வேண்டும், உன் பாதத்தை தாமரை மலர் போன்ற பாதத்தை வைத்து நீ கால் பதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற. சோ ஒரு பக்தன் உண்மையாவே அந்த பகவான் மேல அன்பு வைத்து அவரை சரியான சாதனை முறைகளை தெரியலேனா கூட அவரை மனசார நினைச்சு பிரார்த்திச்சுண்டோன்னா அந்த பகவானே அந்த சாதகனை தேடி போய் அவனை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறதுதான். சோ எப்பவுமே முருகப்பெருமானுக்கு அவனோட பக்தர் மேல அப்பேற்பட்ட அன்பு, அந்த அன்புக்கு ஒரு அளவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சோ வள்ளி எப்படி மனசுல திடமா முருகப்பெருமானதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நிச்சயம் பண்ணியிருந்தா. ஆனா எப்படி எங்க இருக்கான்னு கூட தெரியாது இல்லையா? அதே மாதிரிதான் இந்த ஜீவாத்மாவும் இந்த அஞ்ஞானத்தினால அந்த இறைவனை பத்தி சரியான ஞானம் நம்மளுக்கு கிடையாது. அவர் எங்க இருக்கான், அவரை எப்படி அடையணும், அதெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது நம்மளுக்கு. ஆனா மனசால வேண்டி அத தீவிரமா நம்ம ஆசைப்பட்டோம்னா தக்க தருணம் வரும் பொழுது அவரே குருவா நம்மளுக்கு அந்த ஞானத்தை பயிற்றுவித்து நம்மளுக்கு சோதனைகளை எல்லாம் கொடுத்து முடிவில் அந்த ஜீவனை தன்னுள் ஐக்கியப்படுத்தி கொள்வார். சோ அந்த உண்மையான தீவிரமான அந்த தேடுதல், அந்த ஆசை இருந்தா மட்டும் போறோம், தானே தேடி வரும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓகேவா? அடுத்தது போலாம். வசந்தி மாமி வாங்கும். கெடுவாய் மனநே கதி கேள் கரவாதிடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய். கெடுவாய் மனநே கதி கேள் கரவாதிடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய். கெடுவாய் மனநே கதி கேள் கரவாதிடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய். கெடுவாய் மனநே கதி கேள் கரவாயிடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய். சுடுவாய் நடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. கெடுவாய் மனநே கதி கேள் கரவாயிடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய். சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. கெடுவாய் மனநே கதி கேள் கரவாயிடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய். சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. ஓகே, பியூட்டிஃபுல். சோ இப்ப போன இதுல நம்ம பார்த்தோம், தீவிரமான அந்த தேடல் இருந்தா அந்த முருகப்பெருமானே உனக்கு சோதனை கொடுத்து போதித்து அவரே உன்னை பக்குவப்படுத்தி கடைசியில அவரோட ஐக்கியமாத்துக்கு இது பண்ணுவார்னு நம்ம பார்த்தோம் போன இதுல இல்லையா? சோ இப்ப அவர் எப்படி வருவார் என்ன அப்படிங்கறது சொல்ற. சோ நேரடியா அவர் முருகர்னா என்ன உடனே கையில வேல் வச்சுண்டு அதே மாதிரி நேரடியா உதவ வர்றது இல்ல. அவர் எந்த மூலமாக வேணாலும், ஒரு சாதா மனுஷா மூலமாவும் வரலாம், எந்த மூலமா வேணாலும் அந்த பகவான் நம்மளுக்கு நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு வரலாம். அது ஒரு குரு மூலமாகவும் வரலாம், ஒரு சாதா ஒரு மனுஷா மூலமாகவும் வரலாம் அப்படின்னு. சோ இங்க அவர்
ஒரு குருவா இருந்து அந்த பக்தனுக்கு உபதேசம் பண்ற மாதிரி வருது. என்ன உபதேசம் பண்ற? உன்னிடம் இருக்கும் அந்த செல்வத்தை தேவையானவாளுக்கு, அதாவது கஷ்டப்படுறவாளுக்கு வழங்குவாயாக அப்படின்னு. சோ தானம் நிறைய பண்ணணும். முதல் அறிவுரை இதுல இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம்னா தானம் நிறைய பண்ணணும் அப்படிங்கிறது தான். அந்த தானம் பண்ணும் பொழுது நம்மளுக்கு பார்த்தோம்னா 2 விதமான பயன்கள் வரும். என்ன? தானம் நம்ம நிறைய பண்ணோம்னா மத்தவா கஷ்டப்படுறவா அந்த கஷ்டத்திலேருந்து விடுபடும் பொழுது நம்ம மனம் தானாவே அந்த நெகிழ்ச்சி ஏற்படும். சோ கல்லாட்டம் இருக்கிற அந்த மனசு உருகி மென்மையாகும். முதல் இது. சோ நம்ம இப்ப ஒருத்தருக்கு தானம் பண்ணி அத ஆஹ் அதனால பயன் பெற்று அவ சந்தோஷம் அடைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசு கரையறது இல்லையா? சோ அந்த கல் நெஞ்சம் மென்மையாகும். அது ஒரு பயன். இன்னொன்னு என்னன்னா நம்மளுக்கும் அந்த செல்வத்தின் மீதான பற்று கொஞ்சம் கொஞ்சமா நீங்கும் அப்படிங்கிறது. சோ நம்ம தானம் கொடுக்கும் பொழுது ஐயோ ஐயோ இது ஏன் சொத்துங்கிறது இல்ல. தானம் கொடுக்க 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 நம்மளுக்கு அந்த செல்வத்தின் மேல் இருக்கும் அந்த பற்று கொஞ்சம் கொஞ்சமா நீங்கும். சோ தானம் பண்றதுல இந்த 2 விதமான பயன்களுமே இருக்கு. அதனால நிறைய பேருக்கு தேவைப்பட்டவர்களுக்கு தானம் வழங்குவாயாகன்னு ஒரு குருவா இருந்து அந்த பெருமான் நம்மளுக்கு உபதேசம் பண்றார். 2வது உபதேசம் என்ன அப்படின்னா அவருடைய பாதங்களை தியானிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். 2வது சதா அவரை மனதில் நிலை நிறுத்தி தியானம் பண்ணுவாயாக. சோ இந்த 2ம் பண்ணினா அந்த கந்த பெருமானுடைய கிருபை ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு வந்து சேருது. சோ நினைச்சு பாருங்கோ, நம்ம இங்க தானம் அப்படின்னு சொல்றது தனக்கு என்னோடது அப்படின்னு ஒண்ணுமே வச்சுக்காம எல்லாத்தையும் நம்ம தானம் பண்றோம். முதல்ல நம்ம செல்வம், அதாவது பொருளா இருக்கிறத நம்ம தானம் பண்றோம். சோ தானம்ங்கிறது அது மட்டும் இல்ல, ஞான தானம் கூட ஒரு தானம் தான். அதாவது உன்கிட்ட நீ கத்துன்னு இருக்கிறத மத்தவாளுக்கு கத்து கொடுக்கறது. சோ அந்த தன்னுடைய திறமையையும் தானம் பண்றது. கடைசியில தன்னுடைய அகந்தையையும் தியானம் பண்ணிட்டு கடைசியா தன்னையே அந்த முருகப்பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்து விட வேண்டும். சோ எதையுமே மிச்சம் வச்சுக்காம கொடுத்துடணும். சோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நாம் படிப்படியாக செல்ல வேண்டும். நான் என்னோடதுன்னு எதுவுமே நினைக்காம தன்னையே ஆத்மார்ப்பணம் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. ஓகேவா? அடுத்தது போலாம். 8வது ராஜி மாமிவா. அமரும் பதி கேளகமாமெனுமே பிமரன் கெடமை பொருள் பேசியவா. அமரும் பதி கேளகமெனும் எப்பிமரம் அகமாமெனுமே அமரும் பதி கேளகமாமெனும் இப்பிமரம் கெடமை பொருள் பேசியவா. அமரும் பதி கேளகமாமெனுமே பிமரங்கெடமை பொருள் பேசியவா. அமரும் பதி கேளகமாமெனும் இப்பிமரம் கெடமை பொருள் பேசியவா. குமரன் கிரிதாச குமாரி மகன் சமர பொருதானவனாசகனே. குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பெருதானவ நாசகனே. பெருவ பொருவ இந்த புக்ல பெருன்னு கொடுத்திருக்கு. ஒரு நிமிஷம்.
பெரு, பொரு கிடையாது, பெருதான். ஓகே, சேர்த்து சொல்லுங்க சொல்றேன். மாமி. அமரும் பதிகேலகமாமெனும் எப்பிமரம் கெடமை பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பெரு தானவனாச்சகனே. அமரும் பதிகேலகமாமெனும் எப்பிமரம் சாரி, பிமரம் கெடமை பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பெரு தானவனாசகனே. கரெக்டா மேம்? ஓகே. தேங்க்யூ மேம். சோ இப்ப வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு இதுலயுமே வந்து அந்த மனசுக்குள்ள இருக்கிற, உள்ள அந்தர்யாமியா இருக்கிற அந்த முருகப்பெருமானே குருவா இருந்து அந்த மனசுக்கு அந்த ஜீவாத்மாக்கு போதிக்கிற மாதிரிதான் வருது எல்லா ஸ்லோகத்திலயுமே. நம்மளுக்கு ஒவ்வொரு செயல்லையும் அது மாதிரிதான் வருது. சோ குருவா இருந்து அந்த முருகப்பெருமான் என்ன சொல்றார், அதாவது அறியாமையினால் இந்த உடம்புதான் நான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அந்த ஆத்மாவையும் உடலாக நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற. சோ அதன் காரணமாக எல்லாம் நம்ம இது நான் எனது அப்படின்னு இந்த பொருள்கள் மீதும் மற்ற மக்கள் மீதும் நம்ம சொந்தம் கொண்டாடின்னு இருக்கோம். ஆனா இந்த உடல்ங்கிறது வெறும் ஒரு ஜடப்பொருள், அதுல உணர்வுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அந்த உடலால் தன்னை அறிந்து கொள்ள இயலாது, மற்ற பொருள்கள் மற்ற ஜீவன்களையும் அறிய இயலாது. சோ இந்த உடம்புங்கிறது ஒரு ஜடப்பொருள்ங்கிறது அப்படின்னு சொல்றா. சோ அந்த உடம்புக்குள்ள அந்த ஜடப்பொருளுக்குள்ள உரையும், அதுவும் தற்காலிகமா உரையும் அந்த ஆத்மா. அந்த ஆத்மாதான் அந்த உடலுக்கு உயிர் ஊட்டுகிறது. சோ அதுக்கு அந்த ஆத்மாக்கு தான் அந்த உணர்வு இருக்கு அப்படிங்கிறா. சோ இந்த உடல்ங்கிறது ஆத்மா இல்ல, அந்த ஆத்மாங்கிறது உடலுக்குள்ள இருக்கும் ஒரு மெய்ப்பொருள் அப்படிங்கிறா. சோ அத ஆத்மா இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த உடல், தேகம் அப்படிங்கிறது. சோ அந்த தேகத்துக்குன்னு ஒரு உணர்வு கிணர்வு கிடையாது, எல்லாமே ஆத்மாக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்றா. சோ நம்ம வந்து இந்த பூத உடல் அததான் நான் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் சொந்தம் கொண்டாடின்னு இருக்கோம், பற்று வைத்து இருக்கோம். அததான் வந்து பிரமை, மாயா அப்படின்னு சொல்றா. அதுதான் அந்த பிமரம்ங்கிறது இங்க சொல்றா இல்லையா, அந்த பிரமையதான் அந்த மாதிரி பிமரங்கேடன் அப்படின்னு நம்மளுக்கு சொல்றா. சோ அந்த மெய்ப்பொருளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விமரம் கெட, அந்த பிரமை கெடறதுக்கு அந்த குருவின் அருள் நமக்கு தேவை அப்படின்னு சொல்ற. குருவா இங்க முருகப்பெருமானே இருக்க, குருவின் அருள் நம்மளுக்கு தேவை அப்படின்னு அடுத்த ஸ்டெப், ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்மளுக்கு போறா. நீ வந்து இந்த உடம்பு இல்ல, நீ என்னத்தன்னு நீ இப்போ இன்னொரு உடம்ப நீ வந்து இது பண்ணிட்டு மற்ற பொருள்கள், ஒரு வீடு ஒரு காரு இதெல்லாமே ஜட பொருள்கள்டா, அதுக்கு ஒரு உணர்வும் கிடையாது, உனக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த ஆத்மா உனக்குள்ள இருக்கு, அதோடைய ஒரு பொட்டி தான் இந்த உடம்புங்கிறது. அதுவும் தற்காலிகம் தான், ஏன்னா மரணத்துக்கு அப்புறம் அந்த ஆத்மா இன்னொரு பொட்டியை தேடி போயிடும் இல்லையா, அந்த மாதிரி அப்படிங்கிற அந்த பேசிக் அந்த உணர்வு, நீ இந்த உடம்பு இல்லைங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கோங்கிற ஒரு உபதேசத்தை சொல்ற. இன்னும் அது போக போக இன்னும் அழுத்தம் திருத்தமா வரும். நெக்ஸ்ட் ஒன் போலாம். சங்கரி மாமி. மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பரிசென்றொழிவேன். மட்டூர் குழல் மங்கையர் மையல் வளை பட்டூசல் படும் பரிசென்றொழிவேன். தட்டூடர வேல் சயிலத் தெரியும் நிட்டூர நிராகுல நிற்பயனே.
தட்டூடரவேல் சைலத் தெரியும் நிட்டூர நிராகுல நிர்பயனே. மட்டூர் குழல் மங்கையர் மையல் வளை பட்டூசல் படும் பரிசென்றொழிவேன். தட்டூடரவேல் சைலத் தெரியும் நிட்டூர நிராகுல நிர்பயனே. மட்டூர் குழல் மங்கையர் மையல் வளை பட்டூசல் படும் பரிசென்றொழிவேன். தட்டூடரவேல் சைலத் தெரியும் நிட்டூர நிராகுல நிர்பயனே. ஓகே, சோ போன இதுல வந்து தேங்க்யூ. குருவா இருந்து அந்த முருகப்பெருமான் அறிவுறுத்தினர், இந்த உடல் நீ இல்ல அப்படிங்கறத அறிவுறுத்தினர். அது வந்து நம்மளுடைய புத்தியில ஒரு புரிதலை ஏற்படுத்தி இருந்தாலும் அது போறல. மனசு திருப்பியும் ஊசாலாடி தவிக்கும் நிலை அனுபவிக்கிறான் அந்த சாதகன். அவன் மனச வந்து ஒரே இடமா, அதாவது அவனுக்கு தெரியறது, இப்போ இதுதான் இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கறது தெரியறது. சோ மனச ஒருநிலைப்படுத்தணும், அப்பதான் நம்மளுக்கு அந்த இறையருள் கிட்டுங்கிறது எல்லாம் தியரி படி தெரியறது. சோ அவனும் அந்த மனசை நிலைநிறுத்துறதுக்காக ஒரு இலக்கு வைக்கிறான். எப்படி? தன்னோட இஷ்ட தெய்வம், இஷ்ட தேவதை, அத வந்து இலக்கா வச்சுண்டு அந்த மனசுல அந்த உருவத்தை, இப்ப முருகர்னா முருகர், பிள்ளையார்னா பிள்ளையார், அந்த உருவத்தை மனசுல நிலைநிறுத்தி தியானம் பண்றான். ஆனா அந்த மாதிரி தியானம் பண்ணும் பொழுதும் என்ன ஆறுது? மத்த இந்த உலக சுகங்கள், இந்த உலகத்தில் ஏற்படும் அந்த விஷயங்கள்லயே மனசு போறது. அந்த விஷயங்கள் அவனை அந்த தியானத்தை செய்ய முழுவதுமாக ஈடுபட்டு செய்ய விடுவது இல்லை. மனச வந்து இந்த லோக சுகங்கள் எல்லாம் வசீகரிக்கிறது. அவனுடைய அந்த தியானம், அவனோட கவனத்தை வந்து வலுக்கட்டாயமா அதுல இருந்து அவனோட அந்த இலக்குல இருந்து திருப்பி விடுறது இல்லையா? சோ எவ்வளவுதான் கடினமா முயற்சித்தாலும் தன் மனசை அந்த இதுல இருந்து, போகங்கள்ல இருந்து அவனால விடுவிச்சு முடியல, அந்த கடவுள் மேல பொருத்த முடியல. அப்படியே பொருத்தினாலும் அது வந்து ஒரு சில மணித்துளிகள்லயே திருப்பியும் மனசு இந்த சிற்றின்ப ஆசைகள் மேல வசமாயிடுறது. சோ இப்ப வந்து அவனுக்கு என்ன? இதயத்துல ஆத்மா இருக்கா? சோ அந்த அந்த புரிதலும் இருக்கு, அதையும் அவனால முழுசா செய்ய முடியல. வெளியில இருக்கிற இந்த சுகபோக பொருள்கள் அதுலயும் மனசு லயிக்கல. சோ ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டிண்டு அவனுக்கு மனசு ஊசல் அடிண்டு இருக்கு. அது அந்த சாதகனுக்கு அப்பேற்பட்ட சிரமத்தை தருகிறது. இப்படியும் போக முடியாம அப்படியும் போக முடியாம இருக்கிறதுங்கிறது தான் பெரிய சோதனை, வருத்தம் தரும் அந்த மன இது. சோ இந்த ஒரு அவதி, இந்த மனசு படுற அந்த அவதியை போக்குவதற்கு அந்த கடவுள் கிருபை மட்டும்தான் அதை போக்க முடியும். வேற எதனாலையும் இதை போக்க முடியாது. சோ அந்த கடவுள் கிருபையை வேண்டிதான் இந்த செய்யுள்ள பிரார்த்தனை பண்ற மாதிரி வருது. ஓகேவா? சோ இங்க எதுக்கு இந்த இது வருது? ஓகே, சோ இங்க வந்து இந்த கிரௌஞ்ச மலையில வந்து நான் சொன்னேன் இல்லையா, கிரௌஞ்சன்கிறது வந்து ஒரு அசுரன். முன்னாடி நேத்து இதுல சொன்னேன் ஒரு செய்யுள்ள. சோ அந்த வழியா போற அந்த ஞானிகள், வழிபோக்கர்கள் எல்லாரையும் வந்து அது அப்படியே சரவுண்ட் பண்ணி கல்ப் பண்ணிடுறது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? சோ அந்த மாதிரி அந்த கிரௌஞ்ச பர்வதத்துல உள்ள அந்த பாதைகள்ல போய் மாட்டிண்டவா அதுல இருந்து வெளியே வர முடியாம தவிக்கிறா இல்லையா? அந்த மாதிரி தவிக்கிறவாள அந்த கந்தனுடைய வேல் வந்து அந்த கிரௌஞ்ச மலையை துளைத்து தூள் தூளா ஆக்கித்து இல்லையா? அந்த மாதிரிதான் அந்த பகவானுடைய கிருபையோட
நம்ம இந்த மோக வலையில கிரௌஞ்ச மலைங்கிற மாதிரி அந்த மோக வலையில மனச வந்து இப்படியும் போக முடியாம அப்படியும் போக முடியாம சிக்கி தவிக்கிறோம் இல்லையா? அந்த கிரௌஞ்ச மலையில அந்த பாதையில சிக்கி தவிக்கிறவ மாதிரி நானும் தவிச்சுன்னு இருக்கேன். நீ எப்படி அந்த கிரௌஞ்ச மலைய பொளந்து தூள் தூளா ஆக்கினியோ அந்த மாதிரி என் மனசுலயும் நீ அந்த கருணை அப்படிங்கிற அந்த வேலை பாய்ச்ச வேண்டும், கருணையை பொழிய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ற. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போலாம். மேம் அது வந்து நிர்பயனேவா நிர்பயனேவா மேம்? அது பயனே, எப்படி படிக்கணும்? நிர்பயனே. ஓகே, தேங்க்யூ. அதுவே இந்த நிட்டூர அப்படிங்கறதுக்கு வந்து மீனிங் சொல்லியிருக்க. நிட்டூரன் அப்படின்னா என்னன்னா அவ்வளோ ஒரு கோபக்காரன், கடுமையானவன் அப்படின்னு. அதாவது யுத்தத்துல எதிரிகளை வதம் பண்றது மட்டும் இல்ல, பக்தர்களுடைய அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஆசை, கோபம், அகந்தை, அந்த அசுர குணங்களையும் தன்னுடைய கிருபையால் வதம் பண்ணுறதுதான் நிட்டூரன் அப்படின்னு. நிட்டூர நிராகுல நிர்பயனேன்னு அததான் சொல்றேன். பயன் இல்லை, ஆக்சுவலா அது பயன்தான், நிர்பயனே. ஏன்னா பயமற்றவர் அப்படிங்கறதா, பயன் இல்லம்மா, பயன்தான். சித்ரா. எஸ் மேம். பயன் இல்ல, பயன்தான், நிர்பயனே. ஓகே மேம், தேங்க்யூ. ஏன்னா பயம் இல்லாத வருது. ஓகே மேம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போலாம். கலைவாணி வாங்கோ. கார்மாமிசை காலன்பரில் கலப தேர்மாமிசை வந்தெதிரப்படுவாய். கார்மாமிசை காலன்வரின் கலபத்தேர்மாமிசை வந்தெதிரப்படுவாய். கார்மாமிசை காலன்பரில் கலப தேர்மாமிசை வந்தெதிரப்படுவாய். கார்மாமிசை காலன்வரில் கலபத்தேர்மாமிசை வந்தெதிரப்படுவாய். தார்மார்பவலாரி தலாரி எனும் சூர்மாமடியத்தொடு வேலவனே. தார்மார்பவலாரி தலாரி எனும் சூர்மாமடியத்தொடு வேலவனே. ஃபுல்லா சொல்லிட்டுமாங்க மேம்? கார்மாமிசை காலன்வரில் கலபத்தேர்மாமிசை வந்தெதிரப்படுவாய். தார்மார்பவலாரி தலாரி எனும் சூர்மாமடியத்தொடு வேலவனே. கார்மாமிசை காலன்வரில் கலபத்தேர்மாமிசை வந்தெதிரப்படுவாய். தார்மார்பவலாரி தலாரி எனும் சூர்மாமடியத்தொடு வேலவனே. ஓகே, தேங்க்யூ. இது வந்து நம்ம நிறைய இதுல பார்த்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு வேண்டுதல் தான் வைக்கிறா. என்னன்னா, முருகப்பெருமானே, அந்த யம தர்மராஜா வந்து அந்த கரிய எருமை வாகனத்துல என்ன அழைச்சின்னு போக வரும்பொழுது நீ அந்த, அதாவது அந்த இதையும் சொல்றா. அதாவது அவர் வந்து கனங்கரேர்னு அந்த எருமை வாகனத்துல யம தர்மராஜா வரா. இங்கே அழகிய மயிலை வாகனமாக கொண்டு அந்த அழக தோகை வீசுற அந்த மயில் மேல தெய்வீகமா முருகப்பெருமான் இருக்கார். சோ அவர் இங்கேந்து நெருங்கி இந்த யமன் எருமை வாகனத்துல ஏறி வரும்பொழுது நீ தெய்வீகமா இந்த மயில் மேல உட்கார்ந்து வாகனத்துல ஏறி வந்து எனக்கு நீ காட்சி தந்து அருள்வாயாக அப்படின்னு. சோ மரண தருவாயில் எனக்கு நீ உன்னுடைய தரிசனத்தை தருவாயாக அப்படின்னு கேக்குற மாதிரி வருது. சோ இதுல வந்து வலாரி அப்படின்னு வலன்கிறது வந்து ஒரு அசுரன். அவன் வந்து என்ன அப்படின்னா, அவனும் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணி
அவர்கிட்டேந்து வரம் பெற்றான். என்ன வரம் அப்படின்னா, நான் செத்த அப்புறம் என்னுடைய உடல் நவரத்தினங்களா மாறணும் அப்படின்னு ஒரு இது வரம் வாங்கியிருந்தானாம். அதுக்கப்புறம் அவன் இந்திரனோட போர் புரிஞ்சு அவனை தோக்கடிக்கவும் அடிச்சுட்டான். அப்போ இந்திரன் போர்ல தோத்து போயிருந்தாலும் அவன் நம்ம இதுல பார்த்திருக்கோம் தெரியுமா, மதுகைடப வதத்துல விஷ்ணு கேப்பாரு அவன் கிட்ட, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளுன்னு. அப்புறம் நான் ஏன் உன்கிட்ட யாசகம் கேட்கணும், உனக்கு என்ன வரம் வேணும்னு என்கிட்ட கேளுன்னு சொல்லுவான் தெரியுமா மதுகைடபன். அதே மாதிரிதான் இங்கேயும் மாறுது. இந்திரன் கேக்குறானா, உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேளுன்னு வலன் கிட்ட சொல்லும் போது வலன் சிரிக்கிறான். நான் உன்னை தோக்கடிச்சிருக்கேன் இதுல போர்ல, நீ என்ன வரம் வேணுமோ கேட்டுக்கோ நான் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்திரன் உடனே என்ன சொல்றான்னா, யாகத்துல பலியிடும் ஒரு பசுவாக நீ ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுண்டாங்க. அப்போ அதே மாதிரி அவனும் வரம் கொடுத்ததுனால அவன் அதை மீற முடியாது, பசுவா மாறி அந்த அசுரனை இந்திரன் அழிச்சான். சோ அந்த வலன்ற அசுரன் செத்த அப்புறம் அவன் உடம்பு நவரத்தினங்களா மாறித்தான். சோ அவனோட ரத்தம் தான் மாணிக்கம், அப்புறம் அவன் பல்லு முத்து, அப்புறம் அவனுடைய தலைமுடி வைடூரியமாகவும் அவன் எலும்புகள் வைரமாகவும் அவனுடைய பித்தம் மரகதமாகவும் கொழுப்பு கோபீதகமாகவும் அவன் சதை பவளமாகவும் கண்ணு நீலம், அப்புறம் அவனுடைய கபம் மஞ்சள், அதாவது புஷ்பராகம் அப்படின்னு மாறித்து. அவன் வேண்டின மாதிரி நவரத்னங்களா மாறித்து அப்படின்னு. சோ இந்த மாதிரி இது சூழ்ச்சி பண்ணி அந்த வலனை கொன்னதுனால சூரபத்மனுக்கு அதுக்கப்புறம் இந்திரன் பகைவனா ஆனான். அதுக்கப்புறம் சூரபத்மனை முருகன் இது பண்ணினாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ இங்க எதுக்கு அது வருது அப்படின்னா, வலாரி தலாரி எனும் அப்படின்னு சொல்றா இல்லையா. சோ அந்த வலனை கொன்ன அந்த இந்திரனை பகைவனாக கொண்ட சூரபத்மனை கொன்ற முருகன் அப்படிங்கிற மாதிரி, வலன் என்ற அசுரனை கொன்ற இந்திரனுக்கு எதிரியானவன் சூரபத்மன் அப்படின்னு சொல்லி இங்க வருது. சோ அந்த சூரபத்மன் அப்புறம் எப்படி அழிஞ்சான்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மரமா மாறினான், அவன் நிறைய உருவுல மாறி 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 வருவான். சோ சூரபத்மன் அந்த மாதிரி போர்ல முருகனோட போர் பண்ணும்போது பெரிய மாமரமா ஆனானாம். அதாவது நடுக்கடல்ல நல்லா வேரூன்றி அவ்வளோ கிளைகளோட அந்த மரம் பார்த்தோம்னா ஆகாயம் வரைக்கும் வளர்ந்திருந்துதான். சோ அது அப்படி இந்த பூமியையே அதிர செய்தது அப்படி சொல்றார். தேவர்கள்லாம் பயந்து போனா அப்ப இந்த பூமியே பொடி பொடியா ஆயிடும் போல அப்படி ஒரு பிரம்மாண்டமா வளர்ந்து நின்னானா அந்த சூரபத்மன். அப்பதான் கந்த பெருமான் தன்னுடைய அந்த வேலாயுதத்தால், அந்த கூரிய வேலாயுதத்தால் அந்த மாமரத்தை ரெண்டா பிளந்து அந்த அசுரனை கடலில் வீசினார். சூரபத்மனை அப்படிதான் அழிச்சார் அவர். சோ அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமானே, அதாவது சூரபத்மனை இந்த வேல் எய்தி அழித்த, எப்பொழுதும் வெற்றி வாகைகளை தரித்திருக்கும் அந்த வேலாயுதத்தை கொண்ட முருகப்பெருமானே அப்படின்னு கேட்டு, ஒருவேளை யமன் என் உயிரை பறிக்க வந்தா நீ உன் மயில் மீது என் கண்முன் தோன்றி என்னை காப்பாயாக அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிற மாதிரி. சோ இந்த ஒரு செய்யுள் மரண பயம் உள்ளவர்கள் இத தனியா பிரார்த்தனையா செஞ்சுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. கார்மாமிசை காலவன் அந்த இது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போலாம். சுதா விஸ்வநாதன் மேம். நமஸ்காரம். நமஸ்காரம். கூகாயன என் கிளை கூடியழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா. கூகாயன என் கிளை கூடியழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா.
நாகாசல வேலவனாலுக வித்யாகாசுரலோக சிகாமணியே నాగాచలవేలవనాలు కవిత్యాగా సురలోక జిగామణియే கூகாயனையன் கிளை கூடி அழ போகா வகைமை பொருள் பேசியவா நாகாச்சல வேலவனாலு கவித்யாகா சுரலோக சிகாமணியே கூகாயனையன் கிளை கூடி அழ போகா வகைமை பொருள் பேசியவா நாகாச்சல வேலவனாலு கவித்யாகா சுரலோக சிகாமணியே. ஓகே ஓகே. சோ போன இதுல நம்ம சொன்னோம், மரண தெருவாயில் நீ எனக்கு தரிசனம் தந்து அருள் தரணும், என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்தது இல்லையா? சோ அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம், இந்த மெய்ஞானம் வரத்துக்கு முன்னாடியே நம்ம உயிர் போயிடுமோ அப்படின்னு அவனை அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு குடைச்சல் நெஞ்சில வர ஆரம்பிக்கிறது. சோ அந்த கலக்கம் அடைந்த நிலையில திருப்பியும் அந்த முருகப்பெருமான் அவர் தானே இப்ப குரு. சோ திருப்பியும் அவர்கிட்டயே உதவி கேட்கிறானாம். சோ அந்த கலங்கிய அந்த மனுஷனின் நிலையை, அவனோட இக்கட்டான இந்த நிலையை உணர்ந்து கொண்ட அந்த குருவாகிய முருகப்பெருமான் அவனுக்கு திருப்பியும் இந்த மெய்ப்பொருள் தத்துவத்தை இன்னும் கிளியரா அவனுக்கு அறிவுறுத்துற மாதிரி இதுல வருது. இன்னும் ஆணித்தரமா புத்தியில நல்லா உரைக்கிற மாதிரி, நல்லா பதியிற மாதிரி அறிவுறுத்துறார். என்ன சொல்றார் அப்படின்னா, நீ அழியக்கூடிய இந்த சரீரமோ இந்திரியங்களோ அல்ல, இது எல்லாம் உன்னை ஏமாத்தின் இருக்கு. நீ அந்த உண்மையான நான் எனப்படும் ஆத்மாதான் நீ. அந்த ஆத்மாங்கிறது ஆனந்தமயமானது, அழியாதது, அதை அழிக்கவும் முடியாது அப்படின்னு அந்த மெய்ப்பொருளை பத்தி எடுத்து சொல்ற அந்த மனிதனுக்கு குருவாக இருந்து அந்த முருகப்பெருமானே எடுத்து சொல்ற. அதுக்கப்புறம் சொல்ற, நீ பயப்படாத, இந்த துன்பங்களிலிருந்து நீ விடுபடுவது நிச்சயம் அப்படின்னு, இந்த பிறப்பிலேயே அந்த பரம்பொருளை நீ அடைவாயாக. அந்த நிரந்தரமான அந்த ஆனந்தம், அதாவது அந்த ஞானம் உனக்கு கிடைக்க பெறும், நீ அந்த ஆனந்தத்தில் மூழ்கி இருப்பாயாக அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு திருப்தியா ஆயிடுறது. சாதாரண மனிதர்களை போல் நான் இறக்க போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால்தான் இங்க சொல்றார், அந்த சுத்தி இருக்கிறவா நம்ம இறந்த அப்புறம் நம்மளோட இது சடலத்தை சுத்தி ஒப்பாரி வைக்கிற நிலைமை எனக்கு ஏற்படாது அப்படின்ற அந்த நம்பிக்கை அந்த சாதகனுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்ற. நெக்ஸ்ட் ஒன் போலாம். மீனாட்சி ஸ்ரீதரன் மனு. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவானிரவான். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே. சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே. இது ஒரு படத்துல வடிவேலு என்ன பண்ற, சும்மாதான் இருக்கேன் அப்படிங்கிறாளே, அந்த சும்மா இருங்கிறதுக்கு
எப்பேற்பட்ட ஒரு அர்த்தம். ஆக்சுவலா அது ஒரு ஜோக்கா நம்மளுக்கு அந்த இதுல சொல்லிட்டா, பட் அந்த சும்மா இரு அப்படிங்கிறதுக்கு ஆக்சுவலா இங்க இந்த செய்யுள்ள மீனிங் என்னன்னா சமாதி நிலை. அதாவது அந்த யோகிகள்லாம் இருக்கா இல்லையா, சமாதி நிலை, எந்த உலக பற்றும் இல்லாம அந்த பரமாத்மாவோட ஐக்கியமாகும் அந்த சமாதி நிலை. அஷ்டாங்க யோகத்துல கடைசி லெவல் அதுதான் சமாதி நிலைங்கிறது. சோ அந்த மெய்ப்பொருளை ஒரு அதாவது நம்ம தூக்கத்துல பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி. சுஷுப்திங்கிறது ஆழ்ந்த உறக்கம், கிட்டத்தட்ட அது சமாதி நிலைதான். ஏன்னா அந்த ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும் பொழுது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, எந்த ஒரு சந்தோஷம். இப்ப ஸ்வப்னம்ங்கிறது இன்டர்மீடியட். அப்போ நம்மளுக்கு எல்லாம் வரும், பயம் வரும், சந்தோஷம் வரும், அழுக வரும், இதுன்னு. பட் அதுக்கு அடுத்தது அந்த ஆழ்ந்த உறக்கம். அந்த இதுல நம்மளுக்கு எந்தவித இதுவும் இருக்காது இல்லையா. சோ அந்த ஒரு சுஷுப்தி, ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி, சுஷுப்தி நிலையில தான் அந்த அத்வைத்த அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு கிடையாது, எல்லாம் ஒன்றுதான் அப்படின்ற அந்த அனுபவத்தை அந்த குரு தருகிறார் அப்படின்னு. சோ சொற்களாலும் அவர் தரல, மௌனம், அதாவது சும்மா இரு அப்படிங்கிற இந்த ஒரு இதுலயே அந்த ஒரு நிலையை தற்காலிகமாக அவனுக்கு கிடைக்கிறது. மறுநாள் இருந்தவொடனே திருப்பியும் மறுநாள் அது நம்மளுக்கு திருப்பியும் இந்த இதுல வருது. பட் அந்த சுஷுப்தி அந்த இதுல அந்த ஒரு இறை உணர்வு நம்மளுக்கு ஒரு கிளிம்ஸ் ஆட்டம் கிடைக்கிறது. சோ அது கிடைச்சு திருப்பியும் நம்ம இதுல வந்தாலும் என்ன, அப்படி ஒரு நிலை இருக்குங்கிற அந்த ஒரு அது உண்மைதான், அப்படி ஒரு நிலை இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு லேர்னிங் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லையா. சோ முதல்ல அந்த லேர்னிங் நம்மளுக்கு வருது. சோ அந்த சமாதி அனுபவம் நம்மளுக்கு தர்றது இல்லையா. சோ தந்து அருளியது அந்த குரு தான், முருகப்பெருமான் தான் அப்படிங்கிற அந்த தெளிவு அவனுக்கு வருது. அந்த சமாதி நிலைன்னு ஒண்ணு இருக்குங்கிறத அப்பதான் நம்ப ஆரம்பிக்கிறான் அவன். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு எப்படி போறோங்கிறது. சோ ஒரு கிளிம்ஸ் ஆஃப் தட் சமாதி நிலை அவனுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்றான். சோ அந்த நம்மளுடைய இதயத்துல அந்த பகவான் தோன்றணும் அப்படின்னா அந்த ஆன்மீக உணர்வு நமக்குள்ள இருக்கும், அந்த ஆன்மீக உணர்வு விழிப்புற செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய ஆசைகள், அதாவது புலன் ஆசைகள் அதெல்லாம் அடக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் மனத்தில் உள்ள அந்த ஆசைகளை எல்லாம் நீக்க வேண்டும். சோ அந்த மனசை வெளி இது மேல இருக்கிற அந்த ஆசையெல்லாம் நீக்கி அந்தர்யாமியா தன் உறைவிடமான இதயத்திற்கு திருப்பியும் அந்த மனதை கொண்டு அங்கேயே நிலை பெற செய்ய வேண்டும். அந்த மாதிரி பண்ணினா அதுக்கப்புறம் தானா அந்த சமாதி நிலை வரும், இந்த ஞானமும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா 12வது இதுல. அடுத்தது முடியுமா? சரி, இன்னும் ஒண்ணு பண்ணலாம். சுதா விஸ்வநாதன் மாமி தான் இப்ப சொன்னேன் இல்ல? ஆமா மாமி. ஓகே, காயத்ரி வாங்கோ. முருகன் தனிவேல் முனி நம் குருவென்றருள் கொண்டறியாரறியும் தரமோ. முருகன் தனிவேல் முனி நம் குரு என்றருள் கொண்டறியாரறியும் தரமோ. முருகன் தனிவேல் முனி நம் குருவென்றருள் கொண்டறியாரறியும் தரமோ. முருகன் தனிவேல் முனி நம் குரு என்றருள் கொண்டறியாரறியும் தரமோ. அடுத்தது அந்த ரூ எல்லாம் சேர்ந்து சேர்ந்து வரும். சோ உருவன்றருவன்றுளதன்றிலதன்றொரு சாரி
உருவன்றருவன்றுளதன்றிலதன்றிருளன்றொளியன்றென நின்றதுவே. உருவன்றருவன்றுளதன்றிலதன்றிருளன்றொளியன்றென நின்றதுவே. சரியா? ஜாயின் உருவன் பண்ணும்போது அந்த ரூ வேர்ட்ஸ எல்லாமே சொல்லுங்க mummy. ரீன்னு வந்துரும். என்னம்மா? Okay, ma'am. வேர்ட்ஸ சொல்லுங்க mummy. உருவன் உருவன்றருவன். ஓகேவா? சோ அந்த ட்ரூவும் ஆவும் வந்து ட்ரனே வந்துரும். உருவன்றருவன்றுளதன்றிலதன் றிருளன்றொளியன்றென நின்றதுவே. அப்படி வரும். உருவன்றருவன்றுளதன்றிலதன்றிருளன்றொளியன்றென நின்றதுவே. எஸ். முருகன் தனிவேல் முனினம் குரு என்றருள் குரு இல்லடா, கொண்டறியார குரு 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 குரு. முருகன் தனிவேல் முனினம் குரு என்றருள் கொண்டறியாரறியும் தரமோ. உருவன்றருவன்றுளதன்றிலதன்றிருளன்றொளியன்றென நின்றதுவே. முருகன் தனிவேல் முனினம் குரு என்றருள் கொண்டறியாரறியும் தரமோ. உருவன்றருவன்றுளதன்றிலதன்றிருளன்றொளியன்றென நின்றதுவே. ஓகே. Thank சோ you, ma'am. நான் சொன்னேன் இப்ப சுஷுப்தி அந்த இதுல அந்த மெய்ப்பொருள் அப்படிங்கறது அவனுக்கு ஒரு கிளிம்ஸ் கிடைச்சது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சோ அதை அவனுக்கு ஒரு ஃபுல்லா புரிஞ்சுக்கலைனாலும் அவன் புரிஞ்ச மட்டும் அந்த மனிதன் வந்து சொல்றானாம். என்ன அப்படின்னு அவன் கண்ட அந்த இறை அனுபவத்தை ஃபுல்லா அவனுக்கு விவரிக்க இயலாத அந்த ஒன்றை அவனுக்கு தெரிஞ்ச மட்டும் சொல்றான். அந்த மெய்ப்பொருள்ங்கிறது உருவம் கிடையாது, உருவம் இல்லாததும், அதாவது அருவமும் கிடையாது, அது உள்ளதும் கிடையாது, இல்லாததும் கிடையாது, அது இருளும் கிடையாது, அது பிரகாசமும் கிடையாது. சோ அது வந்து எந்த விதத்திலையும் நான் அதை வந்து விவரிக்க முடியாத ஒரு விசித்திரமான அனுபவமா இருந்தது அப்படின்னு. சோ அது என்னன்னா அந்த ஒரு உணர்வு தான் முருகன். அதுதான் அந்த வேலாயுதத்தை தாங்கிய அந்த முருகப்பெருமான். அதுதான் நம் குரு அப்படின்னு சொல்றார். சோ இத வந்து இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள அந்த இறையருள் பெற்ற ஒருவரால் அன்றி வேறு யாராலும் இதை அறிந்திட முடியாது அப்படின்னு தான் இந்த இதுல சொல்றார். சோ குரு வேற அந்த முருகன் வேற அப்படிங்கிற அந்த இது இல்லாம அந்த முருகப்பெருமான் தான் என் குரு அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சமும் அந்த வித்தியாசம் தெரியாம ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படிங்கறத உணர்றான். அதுதான் நம்மளுக்கு இதுலயே வரும். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாக்ஷாத் பரபிரம்மம் அப்படின்னு வருது. சோ அதுதான் குரு வந்து சாக்ஷாத் அந்த பரபிரம்மம் தான். சோ இங்க பரபிரம்மம் அந்த மெய்ப்பொருள் யாரு? முருகப்பெருமான். சோ குரு சாக்ஷாத் அந்த முருகப்பெருமான் தான் அப்படின்னு வருது. சோ அந்த குருவை மனிதனா பார்க்கல, அவனை ஒரு மகானாகவும் பார்க்கல, சாட்சாத் அந்த முருகப்பெருமானாகவே அந்த இறைவனாகவே பார்க்க ஆரம்பிக்கிறான். சோ அந்த தற்கால அனுபவம் தான் அந்த இறை அனுபவம். அந்த இறை அனுபவத்தை பர்மனண்டா அடையறதுக்கு அந்த குரு நமக்கு ஒரு வழிகாட்டியா இருப்பார் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கை அவனுக்கு ஏற்படுகிறது. அடுத்த ஸ்டேஜ் பத்தில ஒரு ஸ்டேஜா அந்த பகவான் மேல மனசு லயிக்கிறதுக்கு எப்படி முதல்ல ஆரம்பிச்சோம், வெறும் பிரார்த்தனையா ஆரம்பிச்சது, இப்போ ஒரு ஸ்டெப்பா நம்ம மேல வந்துண்டு இப்போ அவனுக்கு நம்பிக்கை வந்துடுத்து. அந்த பகவான் என்னை அந்த இறைநிலைக்கு கண்டிப்பாக அழைச்சிண்டு போவான், அவன் அருள் இருந்தால் மட்டும் அதுக்கு போறோம் அப்படின்னு கம்ப்ளீட்டா சரண் புகுந்து அவரோட அந்த அருளுக்கு ஏங்கி காத்துன்னு இருக்கிற லெவலுக்கு வந்தாச்சு. இப்போ 13th ஸ்லோகாவோட இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். நம்ம பிராக்டிஸ் மட்டும் பண்ணலாம். தாரிணி வாங்கோ 6வதுல இருந்து சொல்லுங்க.
மேம் என்னதானே சொல்றேன்? எஸ்மா. தினியான மனோ சிலை மீதுனதாள் அணியார் அரவிந்தம் அரும்பு மதோ பணியாயென வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே. பியூட்டிஃபுல். ராணி மாமி, ராணி மாமி. வித்யா, எடுவாய் மனநே கதி கேள்கரவா இடுவாய் வடிவேல் என்று இறைத்தால் நினைவாய் சுடுவாய் நெடுவேதன் தூள்படவே இடுவாய் விடுவாய் பிணையாவையுமே. பியூட்டிஃபுல். ஆனந்தி, சொல்றேம்மா. அமரும் பதிகேலகமாம் எனும் இப்பிமரம் கெடமை பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பெருதானவநாசகனே. பியூட்டிஃபுல். ஹேமாவதி மாமி, சொல்றேம்மா. மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பரிசென்றொழிவேன் தட்டூர அறவேள் சயிலத் தெரியும் நிஷ்டூர நிராகுல நிர்பயனே. ஓகே, மூணாவது லைன் மட்டும் சொல்லுங்க. தட்டூடு அரண் வருதுல்ல, தட்டூடரவேல். அதான் அந்த இடம் தான் கொஞ்சம். தட்டூட அறவேல் சயில, அவ்வளவுதான். தட்டூடரவேல் சயிலத் தெரியும். சரி. தட்டூடரவேல் சயிலத் தெரியும் நிஷ்டூர நிராகுல நிர்பயனே. ஓகே, ஜெயந்தி மாமி நான் சொல்றேன். இருங்கோ, நான் உங்களை கூப்பிடும் போது வரலன்னா கார்மாமிசை காலன் வரின் கலபத்தேர் மாமிசைவன் தெதிரப்படுவாய் தார்மார்பவலார் இதழாதி எனும் சூர்மாமடியத்தொடு வேலவனே. வெரி குட். நெக்ஸ்ட் கிருத்திகா. எஸ் மேம். கூகாயனயன் கிளை கூடி அழ போகாவகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாச்சலவேலவனாலு கவி தியாகாச்சுரலோக சிகாமணியே. நெக்ஸ்ட் சத்யா. செம்மான் மகளை திருடும் திரடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் அறையென்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனே. ஓகே, சோ அதுதான் அந்த சுஷுப்தி இது நிலை. சுதா சிவகுமார் மாமி. நமஸ்காரம் மாமி. முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டறியும் அறியும் தரமோ. அறியார் அறியும். திருப்பி சொல்லுங்க. முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டறியார் அறியும் தரமோ உருவன்றருவன்றுலதன்றிலதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே. கரெக்டா வர மாட்டேங்குது மாமி. அழகாதான் வருது, கொஞ்சம் தடுமாறுது. இன்னும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டறியார் அறியும் தரமோ உருவன்றருவென்றுலதன்றிலதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே. சொல்ல வேண்டாம். அது ஒரு அன்றரு அன்றுலதன்றிலதன்றிருளன்றொளிரன்றென நின்றதுவே வரும். உருவன்றாரு
உருவன் அருவன் சூழதன்றிலதன்றிருளன்றொழியன்று என நின்றதுவே. எனக்கு வரமாட்டேங்குது மாமி. வருது மாமி, கொஞ்சம் அது தான் அது தடுமாறுது. சேர்த்து வரமாட்டேங்கிறது, தனித்தனியா தான் வருது எனக்கு அது. டடன்னு வருது அந்த வார்த்தை. காயத்ரி ரொம்ப அழகா சொன்னா. வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லணும். யார் சொல்லுங்க? நான் சொல்லவா மம்மி? ட்ரை பண்ணுங்க யார் வேணாலும். உமா ஒரு வாட்டி, ஆனந்தி மாமி ஒரு வாட்டி. தனிவேல் முனி நம் குரு என்றருள் கொண்டறியார் அறியும் தரமோ உருவன்றருவன்றுளதன்றிலதன் இருளன்றொழியன்றென நின்றதுவே. கரெக்டா வந்துதா மேம்? செகண்ட் லைன்ல தான் கொன்றறியார்னு சொல்லிட்டே, கொண்டறியார் தான். நான் திருப்பி சொல்றேன் மேம். அப்போ சாரி. முருகன் தனிவேல் முனி நம் குரு என்ற அருள் கொன்றறியார் கொண்டறியார். சாரி, அருள் கொண்டறியார் அறியும் தரமோ உருவன்றருளன்றுளதன்றிலதன் இருளன்றொழியன்றென நின்றதுவே. உருவன்றருவன்று நீங்க போட்டேன், அது ஆதான் வரும். ஆனந்தி சொல்லுங்க ப்ளீஸ். உருவன்றருவன்றுளதன் அப்படின்னு நான் என்ன போட்டுட்டேன்னு தெரியாம அருள் அன்று அரு அன்றுதான் அது. அருள். ஓகே மேம், ஓகே மேம். ஆனந்தி மாமி. முருகன் தனிவேல் முனி நம் குரு என்றருள் கொண்டறியார் அறியும் தரமோ உருவன்றருவன்றுளதன்றிலதன்ற இருளன்றோ ஒளிரன்று என நின்றதுவே. அந்த அன்று எனங்கிறத அன்றெனன்னு மாத்திக்க வேண்டியது. ஓகே மேம். உருவன்றருவன்றுளதன்றிருளன்றொளிரன்றென நின்றதுவே. இருளன்றொளிரன்றென நின்றதுவே. சூப்பர். ஓகேவா? இத மட்டுமே கொஞ்சம் நல்லாவே பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்லவா ட்ரை பண்ணுவாங்க. இருங்கோ, நான் இது ரெக்கார்டிங் நிறுத்திக்கிறேன்.